வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் கொடுத்துடலாங்க. நான் இன்னைக்கு மார்னிங் லேட்டாக தான் வீடியோ போட்டிருந்தேன். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பொறுத்து காலையில் தான் லெவல்ஸ் போட்டிருந்தேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னைக்கு ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக சைட்வேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன் ஆகும்போது கொஞ்சம் மார்க்கெட் செட்டில் ஆகுதான்னு பாருங்க. ஆஃப்டர் 11 மணிக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறப்ப மார்க்கெட்ல ஸ்கேல்பிங் தான் பண்ணணுமே தவிர இங்க இன்னைக்கு லாங் ட்ரேட்லாம் எதுவுமே இனிஷியேட் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ஓப்பன் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் ப்ளூ லைனுக்கு போனாங்க. திரும்பவும் ஓப்பன் பிரைஸ்க்கு திரும்ப ப்ளூ லைன், திரும்ப இதே கன்சாலிடேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை மார்க்கெட்ல. இது நீங்க ட்ரெண்ட் லைன் போட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே தெரியும். அப்படியே ஒரு பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் அங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. எய்தர் அப்சைடு ஆர் டவுன் சைடு நாளைக்கு பிரேக் அவுட் கிடைக்கலாம். பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட்டை நம்ம வேல்யூஸோட செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதே நம்ம இன்னைக்கு ஆப்ஷன் பிரீமியம் பொறுத்த வரைக்கும் 24,250 கால் ஆப்ஷனும் அதே 250 புட் ஆப்ஷனும் எடுத்துருந்தோம். இந்த ரெண்டு பேர்த்துல யார் 218க்கு மேல இருக்காங்களோ அவங்க தான் இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது தான் மீனிங். இங்க கரெக்டா சப்போர்ட்ல சப்போர்ட் எடுக்க கிடையாது. அங்க இருந்து திரும்ப பிளாக் லைன், அதாவது 218க்கு போறாங்க. 218ல இருந்து இந்த மாதிரி ட்ரிகர் ஆச்சுன்னா நான் எப்பவும் சொன்னதுதான், இந்த பிரைஸ்க்கு மேல போகாது அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். அங்கிருந்து மார்க்கெட் திரும்பவும் கீழே இறங்குறாங்க. இது ஒண்ணுமே அதுல இருந்து திரும்பவும் பெரிய மார்க்கெட்ல ரேஞ்சில் எதுவும் இல்லை. திரும்ப அந்த சப்போர்ட் ப்ரைஸ் 194க்கு திரும்பவும் ஒரு 218 போயிருக்காங்க. அவ்வளோதான் மார்க்கெட். பொதுவாக ஒன்றும் பெரிய அளவில் சொல்லிக்கிற அளவில் இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். இதில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த ப்ரைஸ் லெவல்லாம் தேவையில்லை அப்படின்னா லோயர் லோ பிரேக் அவுட்டை நீங்கள் எப்பவுமே எடுத்துருக்கலாம். இங்கே பாருங்க, இந்த ஹை தான், இந்த ரெண்டு ஹை தான் இருக்கிறதே ஹை. இந்த ஹை 208. 208 பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்பவும் பிரைஸ் ஆனது 208க்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டு திரும்பவும் 208க்கு மேல போகும்போது நீங்க உள்ள போகணும். இதுதான் ரூட். இப்படிதான் நீங்க இந்த என்ட்ரி எடுத்திருக்க முடியும். லோயர் லோ பிரேக் அவுட்ல மட்டும் என்ட்ரி எடுத்திருந்தா இங்க ஒரு 40 பாயிண்ட் பிக் பண்ணிருக்கலாம். அகெயின் பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட், திரும்பவும் லோயர் லோ பிரேக் அவுட். இந்த ஹையை எப்ப பிரேக் அவுட் கொடுக்குதோ வெயிட் பண்ணி இந்த ஹை 210ங்க. 210க்கு மேல க்ளோஸ் வச்ச கேண்டில் இந்த கேண்டில். இதுக்கு மேல நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 10 பாயிண்ட்ஸ், அவ்வளவுதான். 210ல இருந்து 23 போயிருக்கு. 10 பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்கலாம். அதுக்கு மேல பெரிய லெவல்ல இங்க சொல்லிக்க முடியாது எதுவும் இல்லை. ஸோ டோட்டலா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். இதே புட் ஆப்ஷன் சைடு நமக்கு என்ன மாதிரி மார்னிங்ல இருந்தே அவர் 218ல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு போனவர் 272 வரைக்கும் போயிட்டு வந்தாரு. திரும்பவும் 218க்கு திரும்பவும் அவர் அவ்வளவு தூரம் போக முடியல. பெரிய லெவல்ல மார்க்கெட்ல டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாததுனால சைட்வேஸ்லயே மார்க்கெட் இன்னைக்கு முடிச்சுட்டாங்க. ஸோ டோட்டலா இன்னைக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி தான் எடுத்துக்கலாம். காலையில் இந்த ட்ரேட் யாரும் இனிஷியேட் பண்ணிருக்க முடியாது. அதே மாதிரி இந்த லோயர் லோ பிரேக் அவுட்டை மட்டும் நீங்க கணிக்க தெரிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா எடுக்கலாம். இங்க பாருங்க, இந்த கண்டினியூஸ் ரெட் கேண்டில் வரும்போது இந்த கேண்டில் கிரீனா மாறுது. இந்த ரெண்டு ஹையும் தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நீங்க இது வரைக்கும் ட்ரையல் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். 244 வரைக்கும் கொண்டு போயிருக்கலாம். திரும்பவும் ஒரு கிரீன் கேண்டில் வருது அப்படின்னா இந்த லோவை கட் பண்ணுச்சுன்னா இது கீழே ஃபர்தரா போயிரும் தான் மீனிங். ஏன்னா இது ஹையர் ஹையோடைய பிரேக் டவுன் ஆகக்கூடிய இடம். இப்படிதான் நீங்க இதை எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்க பாருங்க, லோயர் லோல கரெக்டா ரெட் கேண்டில், இதுதான் கிரீன் கேண்டில். இந்த கிரீன் கேண்டில் க்ளோஸ் வச்சோன்னு நீங்க என்ட்ரி எடுத்துருக்கணும். 223 எடுத்தா 40, அவ்வளவுதான் என்ட்ரி. ஸோ சிம்பிளா ஒரு 4 ட்ரேடு 3 ட்ரேட் எடுத்தாலும் பாசிட்டிவா முடிக்கிறது எப்படிங்கிறது மட்டும் பாருங்க, போதுமானது. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எல்லா நேரங்கள்லயும் உள்ள போய் என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிற லெவலை மட்டும் நம்ம யோசிக்க கூடாது. பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு நேற்று அன்னைக்கு நான் டவுட் செஷன் வந்தவங்க எனக்கு திரும்ப இன்னைக்கு ஈவினிங் நான் முடிஞ்சா கனெக்ட் பண்றேன். இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போயிடுவாங்க, அதனாலதான் முன்னாடியே வீடியோ போடுறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆல்ரெடி எல்லாரும் அனுப்பிச்சிருந்தீங்க, நான் அதை செக் பண்ணல. ஏன்னா இதை நான் திரும்பவும் உங்களுக்கு எப்படி அன்னைக்கு பண்ணினது எப்படி இருந்தது அப்படிங்கிறத மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து நான் இன்னைக்கு மார்னிங் கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் 24,100. கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பர்பிளுக்கு மேலே போச்சுன்னா அவர் கீழே இறங்க மாட்டார். இந்த ப்ரைஸ் லெவலில் உங்களுக்கு தேவைப்பட்டிருந்தது அப்படின்னா இங்கே பாருங்க 289ங்கிறது நான் மார்னிங் கொடுத்துருப்பேன். 289 to 318 வரைக்கும் டார்கெட். இங்கே வந்தால் ஓரளவுக்கு புல் பேக். ஏன் நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட்டை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மேக்ஸுங்க, வேற எதுவுமே இல்லை. நீங்கள் என்னதான் நீங்கள் ட்ரெண்ட் லைனு எதை வேணாலும் போட்டு பாருங்க, ஆனால் இந்த விலையில தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த ப்ரைஸ் பாருங்க, 211 வந்து சொன்னேன், 262 வந்து பர்பிள், அதுக்கு கீழே ஓப்பன் ஆனாங்க. 211க்கு கீழே வந்துட்டு மார்க்கெட்டு இந்த 211க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடிஞ்சுதான்னு பாருங்க. ஏன் புட் ஆப்ஷன் போகலை அப்படிங்கிறதுக்குண்டான விட உங்களுக்கு தெரியும். பாருங்க 211 நான் கொடுத்துட்டேன் மார்னிங்கே. அந்த 211க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியல, அங்கிருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன், திரும்ப கீழேயே வந்துட்டாங்க. ஸோ இந்த கிளம்புன இடத்த கூட நீங்கள் எப்படி போட்டு பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 88 + 211 டிவைடட் பை 2 போட்டு பாருங்க. ஆன்சர் வந்து 150 சம்திங் கிடைக்கும். ஏன்னா இது பார்த்தாலே தெரியுது. 300 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டீங்கன்னா 150 நியர்பை கிடைக்கும். இந்த 150ல இருந்து தான் மார்க்கெட் வந்து இங்கே புல் பேக் ஆனது. ஸோ நான் இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, நீங்கன்னா ஒரு லைனை கிரியேட் பண்ண கற்றுக்கணும். நான் எப்பவுமே சொல்லக்கூடியது ஆவரேஜ் பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அது மேக்ஸ் பேஸ்டு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இது எப்பவுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா இதுக்கு மிட் எடுத்தீங்கன்னா இதுதான். நான் போடும்போது சொன்னேன் இது ரொம்ப பெரிய வேல்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் அதெல்லாம் நீங்கள் தான் யோசிக்கணும். சரிங்களா? ஏன்னா நான் எல்லாத்தையும் அதில் சொல்லிட முடியாது, அதுக்காக சொல்கிறேன். ஓகே, நிஃப்டி இப்போதைக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரையாங்கிள் பேட்டர்ன், மேலேயும் கீழே இதே அப்படியே கம்பேரிசன் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, இன்சைட் பார் தான் வச்சுருக்காங்க. நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குங்க, நாளைக்கு முக்கியமான ப்ரைஸ் லெவல் அப்படிங்கிறது நீங்கள் இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா, நான் இன்னைக்கு மார்னிங் கொடுத்துருப்பேன். வீக்லியோடைய அதிகபட்சம் ஹை அப்படிங்கிறது இது என்னைக்கும் கொடுத்த விலை, அந்த விலைக்கு மேலே 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அதிகமாக போயிருக்குங்க. 78ங்கிறது 80 இன்னைக்கு ஹை போயிருக்கு. ஆனால் அதே வந்து இன்னைக்கு மார்னிங் ஒரு புது அப்டேட் போட்டிருப்பேன், 26,168 அப்படிங்கிறது. ஆனால் இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் மார்க்கெட் இது வரைக்கும் போய் அதுக்கு மேலே நல்ல ஸ்ட்ராங்காக போச்சுன்னா மேலே போகலான்னு, ஓப்பனே இங்கே கிடைச்சதுனால எக்ஸாக்டாக அந்த ப்ரைஸ் லெவலில் தான் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. திரும்பவும் இந்த லெவலில் ஏன் சரியாக வேலை செய்யணும், இது ஏன் நம்ம கொடுக்கக்கூடியது முன்னாடியே நம்ம அதை கொடுத்துட்றோம். ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கும் நான் இதே தான் சொல்கிறேன். 24,198 அப்படிங்கிற ப்ரைஸ் லெவல் ரொம்ப முக்கியமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு மேலேனா மார்க்கெட் அப் சைடு, இதுக்கு கீழேனா மார்க்கெட் டவுன் சைடு. இவ்வளோதான், ரெண்டே ரூல் தான். இதுதான் இம்பார்ட்டன்ட் ப்ரைஸாக இருக்கும் 198 அப்படிங்கிறது. இது நீங்கள் 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ப்ரைஸ் லெவலுக்கு கீழே வந்தால் மார்க்கெட் கீழே தான் இறங்கும். கீழே இறங்குச்சுன்னா எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா பெரிய லெவலில் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமான்னு சொல்ல முடியல. அதிகபட்சம் 24,074 வரைக்கும் நாளைக்கு கீழே வரலாம். அதுக்கு கீழெல்லாம் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. 92 24,092ங்கிறது ஒரு சப்போர்ட்டு, முதல்ல 168 ஒரு சப்போர்ட் தான். அதுக்கு கீழே வந்தால் 24,092 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட் ப்ரைஸாக இருக்கும். அதை உடைச்சா 24,074 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இதுவே அப்சைடு போகிற மாதிரி இருந்தால் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு கூட மேலே போகலாம். அதனால கீழே இறங்கிடுச்சுன்னு உடனே புட் ஆப்ஷன் எடுத்துடாதீங்க, சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்க. இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய 278 இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 312, அதை தாண்டும் போது 352 அது வரைக்கும் தான் நாளைக்கு போறதுக்குமான வாய்ப்புகளாக தெரியுது. ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் நல்ல மொமெண்டமா இருக்கு அப்படின்னா அப்ப நாளைக்கு மார்க்கெட் ரெண்டு சைடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாளைக்கு ரேஞ்ச் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. நாளைய நிஃப்டி ரேஞ்ச் அப்படிங்கிறது 36 புள்ளிகள் அப்படிங்கிற ரேஞ்சில் நகருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அதனால ரெண்டு பக்கமும் கூட போகலாம். அதனால ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. இங்கே போயிட்டு மார்க்கெட் திரும்ப இது வரைக்கும் கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அடுத்த நாள் நல்ல மார்க்கெட் ரேஞ்ச் கொடுக்கறதுக்காக ரெண்டு சைடும் கூட மொமெண்டம் கொடுப்பாங்க. அதனால இந்த வேல்யூஸ் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 24,198க்கு மேலனா மார்க்கெட் மேல, மார்க்கெட் இதுக்கு கீழேனா மார்க்கெட் 24,074 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவுதான். சரிங்களா? இதுக்கு மேல இதுல பார்க்க வேண்டியது இல்லை.
நாளைக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் 24,200 கால் ஆப்ஷன் 250க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இதெல்லாம் முக்கியமான பிரைஸ் லெவல்ஸா இருக்கும் கால் சைடை பொறுத்த வரைக்கும். இதுவே 24,200 புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 210க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இந்த முக்கியமான பிரைஸ் லெவல்ஸ்ல நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எந்த ஸ்ட்ரைக் வந்து லோவை கட் பண்ணிட்டாங்களோ அவங்க சைடு போகாதீங்க. இதை நான் எப்பவும் ரெகுலரா சொல்லக்கூடியதுதான். இந்த 222க்கு கீழே போனா மார்க்கெட்டை கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணாதீங்க. இங்க 182 கீழே போனா மார்க்கெட்டை புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு சரியான லெவல்ஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த இடம் வந்தா பை பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா மார்க்கெட்ல நம்ம வேல்யூஸோட மட்டும்தான் மூவ் பண்ணணும். யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பின் பண்ணுங்க. சிஸ்டம் இண்டிகேட்டர் பற்றின ஏதாவது தகவல் தேவை, அப்டேஷன் வேணும் அப்படின்னாலும் எனக்கு பின் பண்ணுங்க. இப்போ நான் இன்னைக்கு நடந்த மார்க்கெட்ல நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரீமியர் தேவைன்னா எடுத்து பார்ப்போம். 24,100 அப்படிங்கிறத விட சாரி ஒரே நிமிஷம் 24,000 இன்னைக்கு எடுத்த ஸ்ட்ரைக் வந்து 24,250 கால் எடுத்திருந்தோம். அதுக்கு நான் வந்து ஒரே இண்டிகேட்டர் மட்டும் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறத பாருங்க. ஒரு நிமிஷம் 3 மினிட்ல தான் பார்க்கணும். ஸோ டோட்டலா வந்து இங்க பை லெவல் செல் லெவல்லாம் ஒண்ணுமே கிடைக்காதுங்க. இந்த பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் மேல போனா, இந்த பர்பிள்ல இருந்து மார்க்கெட் மேல போச்சுன்னா இந்த பர்பிள் வேல்யூலாம் இங்க சைட்ல இருக்கும். 203 ரூபாயில பை எடுத்தா 243 டார்கெட்டுங்க. அது எக்ஸாக்டா அடிக்கும். அதுக்கு மேல எல்லாம் இல்ல. இந்த இடத்துல ட்ரிகர் பண்ண இதுக்கு மேல போகாது அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். சரிங்களா? இதுக்கு மேல இந்த மார்க்கெட்ல நீங்க எந்த ஒரு இண்டிகேட்டர் நீங்க யூஸ் பண்ண தேவையே இருக்காது. இதே போல 24,250 புட் ஆப்ஷன் என்னென்ன பண்ணிருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க. இதுக்கு நீங்க PHD எல்லாம் போட வேண்டியது இல்லை. ஆட்டோ பிரேக் அவுட் லெவல் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். இதை நீங்க 3 மினிட்ல வச்சுக்கோங்க. இங்க பை செல் எல்லாம் இதெல்லாம் எதுவுமே வராதுங்க. இந்த பிரைஸ் லெவல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஒர்க் ஆகும். நீங்க பாருங்க 223க்கு மேல க்ளோஸ் வச்சதையும் மார்க்கெட்டு நியர்பை 284க்கு பக்கமா போயிட்டு அங்கிருந்து ஃபால். திரும்பவும் 223க்கு மேல க்ளோஸ் வச்சா திரும்பவும் 246 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நீங்க இந்த மேக்ஸ் வேல்யூவும் ரிலேட்டடா தான் இது வருமே தவிர வேற எதுவுமே இல்லை. சரிங்களா? நான் எடுக்கக்கூடிய மேக்ஸ் வேல்யூ இதுலயே கவர் ஆயிரும். நீங்க எந்த ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இந்த 224 வந்தா மார்க்கெட் இவ்வளவு புல் பேக் கிடைக்கணும்? ஏன் இந்த 224 ரொம்ப நேரம் சுத்தணும்? இதெல்லாம் முக்கியமான பிரைஸ் லெவல்ங்கிறத நம்ம முன்கூட்டியே 920க்குலாம் இந்த பிரைஸ் லெவல் உங்களுக்கு பிளாட் ஆயிரும். சரிங்களா? இதனாலதான் நான் வந்து இந்த சிஸ்டமா கொண்டு போயிட்டு இருக்கேன். பார்த்துக்கலாம். தேவைங்கிறோம் இங்க நீங்க டெமோ யூஸ் பண்ணி பாருங்க. வேணும்னா 5 டேஸ் யூஸ் பண்ணிட்டு தேவைன்னா நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எப்பவும் போல லைக் பண்ணுங்க. நான் எப்பவும் இதுதான் நான் சொல்லுவேன். மார்க்கெட்டை ரொம்ப சிம்பிளா பாருங்க. நிறைய வார் நியூஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து மார்க்கெட்டை ஆப்ஷன் பையர்னா பொசிஷனல் ட்ரேடர் கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட்ல நமக்கு என்ன தேவையோ அது வந்தா மார்க்கெட்ல இருந்து வெளியில போக கத்துக்கோங்க. சரிங்களா? லாபமா இருந்தா அதிகப்படுத்துங்க, நட்டமா இருந்தா குறைக்க கத்துக்கோங்க. இதுதான் வந்து ஸ்மார்ட்டா ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.